இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை தான். அதை நம்ம எப்படிலாம் சொதப்பி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பழுத்த மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, இது எல்லாமே வச்சு அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு அரைக்கிறதுக்கு, சதன்னு ஆயிடுச்சு. இதுவே ஒரு சொதப்பல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வரத்துக்காக நான் ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வச்சு அரைச்சி அதுலேயும் ஒரு சொதப்பல், நிறைய தண்ணியை ஊற்றி எல்லாம் சொதப்பிடுச்சு. முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, அரைச்சது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சா, அதில் இன்னும் கொஞ்சமாக ஒரு முட்டையை சேர்த்தேன். அது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு. அது ஒரு பக்கம் போச்சா, அதுக்கப்புறமே அந்த ஃபிஷ்ஷில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. ஏதோ மேட்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா, அது சுத்தமாக ஃபிஷ்ஷில் ஒட்டவே இல்லை பாருங்கள். எப்படியாவது அதை ஃப்ரை பண்ணி எடுத்தணும்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். கடைசியில் பார்த்தா க்ரீன் கலர் ஃபிஷ் ஒரு பக்கம், ஒரு கலர் ஒயிட் கலர், இப்படி எல்லாமே சொதப்பி அது ஒரு புட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய சொதப்பல் ஃபிஷ்.